எனது தாய் தந்தையரையும் குருவையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான ஹம்ச மகா புருஷ யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹம்ச யோகத்தை தரக்கூடிய கிரகம் நவகிரகங்களில் ஒன்றான சுப கிரகமான குரு பகவான். இதுக்கான விதி என்னென்னா, லக்னத்துக்கு கேந்திர பாவகமான 1, 4, 7, 10 ஆகிய 4 பாவங்களில் ஏதாச்சும் உள்ள குரு பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்கணும். அப்படி இருந்தால் அதான் பஞ்ச மகா புருஷங்களில் ஒன்றான ஹம்ச யோகம்னு சொல்லப்படுது. எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த யோகம் அமையும்னா, சரலக்னமான மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 லக்னங்களுக்கும், உபய லக்னமான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 லக்னங்களுக்கும் இந்த யோகம் அமையும். அதாவது சர லக்னங்களுக்கும் உபய லக்னங்களுக்கும் இந்த யோகம் அமையும். ஸ்திர லக்னமான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 4 லக்னத்துக்கு இந்த யோகம் கிடைக்காது. இந்த யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த யோகம் உள்ள ஜாதகரோட குடும்பத்தில், சொந்த பந்தங்களில் மற்றவங்களை விட சிறப்பான வளர்ச்சியை தருது. குருவோட காரகத்துவத்தில் புகழையும் பெருமையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தருது. குருவோட காரகத்துவ தொழிலான டீச்சிங், பேங்கிங், ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறது, கோல்டு வியாபாரம், அரசியல் பதவிகள், கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறது, ஜவுளி வியாபாரம், மஞ்சள் வியாபாரம், மருத்துவம் ஆகிய துறைகளை பெரும் வளர்ச்சியை தருது. பெரும் புகழையும் செல்வாக்கையும் தருது. இந்த யோகத்தை தரக்கூடிய குருவோட தசாபுத்தி ஜாதகருக்கு சரியான வயசில் அமையணும். குழந்தை பருவத்தில் அமைஞ்சாலோ வயசு முதிர்ந்ததுக்கு அப்புறமா அமைஞ்சாலோ பெருசாக பலன் கிடையாது. இந்த குரு கெட்டு போயிருந்தாலோ தசாபுத்தி வரலனாலோ பெருசாக யோகம் வந்துடாது. குரு கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா, குரு ராகு கேது சேர்க்கையோ அஸ்தமனமோ ஆகியிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அந்த குரு பெருசாக ஜாதகருக்கு யோகத்தை பண்ணிடாது. அவருக்கு ஹம்சயோகம் இருந்தாலும் கூட அவரோட லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஜாதகர் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். மற்றபடி அந்த யோகத்தை பெருசாக அவர் அனுபவிச்சிட முடியாது. ராகு கேது சேர்க்கையில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த யோகம் ஜாதகருக்கு கிடைக்காது. அவருக்கு அடுத்த தலைமுறைக்கு போகிறத சுட்டி காட்டுது. குரு அஸ்தமனமாகி இருந்தார் அப்படின்னா ஜாதகரோட தந்தையின் காலத்துக்கு அப்புறமா அவருக்கு அந்த யோகம் வேலை செய்யும். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM அஸ்ட்ரோ ராஜபாளையம்.